Hi friends, welcome to TNPC study blog. Next year group 4 housewife and working woman தமிழில் 90+ எடுக்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. தமிழில் 90 கொஷின்ஸ்க்கு மேலே போட்டால் தான் நம்ம ஜாபே கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதிக வெயிட்டேஜ் வர்றது தமிழில் தான். தமிழ் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு டவுட் இருக்கும். சிலபஸ் வைஸ் படிக்கலாமா, புக் வைஸ் படிக்கலாமான்னு டவுட் இருக்கும். ஸோ தமிழ் சிலபஸை அனலைஸ் பண்ணுங்கள். பகுதி A, பகுதி A, பகுதி E எல்லாம் அனலைஸ் பண்ணால் தான் அறிஞர்கள், இலக்கணம், இலக்கியம் எல்லாம் என்ன இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியும். ஃபஸ்ட்டு புக் வைஸ் தான் படிக்கணும் தமிழ். ஜிகே பார்ட்டி யூனியன் 8ல் கூட திருக்குறள்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் தமிழ் நல்லா படிக்கணும். தமிழ் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட பிப்ரவரிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும். தமிழில் 90+ எடுக்கிறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். அப்போ தான் 90+ எடுக்க முடியும். தமிழ் நியூ புக்கில் 6th to 12th வரைக்கும் 61 இயல் இருக்குது. இதுக்கு ஒரு இயல் படித்தாலும் பிப்ரவரி மந்தில் நியூ புக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஈஸியாக டெய்லி ஒரு இயல்னால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் புக் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஓல்டு புக் 1 மந்தில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். மார்ச் மந்த் மட்டும் ஓல்டு புக்கு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் திருக்குறள் ஒரு 5 அதிகாரம் அதிலே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நியூ புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் ஓல்டு புக்லேயும் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு. 1 மந்த்தே போதுமானது. திருக்குறள் சிலபஸில் 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. மார்ச் மந்தில் மீதி பேலன்ஸ் இருக்க 20 அதிகாரம் ப்ளஸ் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ரிவிஷன் பண்ணிடலாம். ஏப்ரல் மந்த்லேயே நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ளஸ் சிலபஸ் வைஸ் பகுதி A, பகுதி A, பகுதி E ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ரெஃபரன்ஸும் நல்லா பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா வேஸ்ட்டாக போயிடும் எல்லாமே. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃப்ரீயாக நிறைய யூடியூப் சேனல் டெஸ்ட் வைப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு இயல் கம்ப்ளீட் பண்ண. தமிழில் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். டெய்லி தமிழுக்குன்னே ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம். ஏன்னா ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்கும், கடைசியாக நமக்கு ஆன்சர் தெரியாத மாதிரி குழப்பி விட்ற மாதிரி இருக்கும். அதனால் நிறையா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.